அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதக விதி 360 டிகிரி டிவி. அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாருங்கள், இன்றைய ராசி பலன்களை பற்றி நாம் பார்ப்போம். அதற்கு முன்பு இன்றைய நாள் எப்படி என்று பார்த்தால், இன்று ஒரு மிக மிக முக்கியமான நாள், அதிர்ஷ்டமான நாளும் கூட. வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு இன்று கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான நாளாக இது இருக்கிறது. தென்னிந்திய தமிழகத்தில் குறிப்பாக ஒரு 5 மாநிலத்தில் இன்று வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. வட இந்தியாவில் 28ஆம் தேதி வச்சிருக்காங்க. நம்ம தென்னிந்திய சைட்ல ஒரு 5 ஸ்டேட்டுக்கு 21ஆம் தேதி வச்சிருக்காங்க. நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிதங்க பஞ்சாங்கப்படி நம்மளுக்கு இன்றுதான் வரலட்சுமியோட விரதம். சரிங்களா? வரலட்சுமி நோன்பு இருக்கிறவங்க இன்று கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. அனைவரும் கடைபிடியுங்கள். இதற்கான தெளிவான விளக்கங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது இந்த வீடியோ தொகுப்புல நம்ம இணைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் வீடியோவாக போட்டிருக்கிறோம். அதை பார்த்து அனைவரும் தெரிந்து கொண்டு பலன் பெறுங்கள். வாருங்கள், இன்றைய நாள் செல்வோம். ஆவணி 5 வெள்ளிக்கிழமை. இன்றைய சிறப்பு வரலட்சுமி விரதம். திதி சுக்லபக்ஷ நவமி. இரவு சுமார் 11:31 வரை இருக்கிறது. பின்னர் தசமி வருகிறது. சரிங்களா? இன்றைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அனுசம் காலை சுமார் 11:52 வரை இருக்கிறது. அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம் வருகிறது. சந்திர ராசி விருச்சகம். நல்ல நேரம் காலை 9:15 இருந்து 10:15 வரைக்கும், மாலையில 4:45 இருந்து 5:45 வரைக்கும் இருக்குது. தவிர்க்க வேண்டிய நேரங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ராகு காலம். ராகு காலத்தை பாக்குறப்ப நம்மளுக்கு காலையில 10:30 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், யமகண்டம் சொல்லி பாக்குறப்ப மதியம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும், குளிகை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 7:30 காலையில 7:30 இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கிறது. சரி, ஓகே. இன்றைய கிரக சாரங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சு அதனுடைய அம்சத்தை பாக்குறப்ப இன்று சூரிய பகவான் சிம்ம ராசியிலும், சந்திர பகவான் விருச்சக ராசியிலும், புதன் பகவான் கடக ராசியிலும், சுக்கிரன் கன்னி ராசியிலும், செவ்வாய் மிதுன ராசியிலும், குரு பகவான் கடக ராசியிலும், சனி பகவான் மீன ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும் அமர்கின்றனர். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னால், சூரியன் சிம்மத்தில், குரு கடகத்தில், சனி மீனத்தில், ராகு கும்பத்தில் இருப்பது இன்றைய ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமான நாளாக ஒன்று. கண்டிப்பா இன்னைக்கு மகாலட்சுமி விரதம் இருப்பவங்களுக்கு அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான செல்வந்தர்களாக ஆகும் நிலைமை கண்டிப்பாக உண்டு. சரி, வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் அதனுடைய அம்சத்தை பத்தி இன்றைய நாள் எப்படி சொல்லி பார்க்கலாம். மேசராசி அன்பர்களே, இன்று குடும்ப விஷயங்களில் சற்று பொறுமையாக நீங்கள் செயல்பட வேண்டிய நாள். வேலை தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு விஷயம் மெதுவாக உங்கள் சாதகமாக மாற்ற கால நேரம் இன்றைய நாளாக இருக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை நீங்க தவிர்க்கணும். சமநிலையாகவே உங்களுடைய பணவரவு இன்று இருக்கும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. பொதுவாக இன்று வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்க வேண்டிய காலத்தினால் அனைவரும் தன்னுடைய முக்கியமான வேலைகளை தயவு செய்து தவிர்த்து விட்டு இன்றைய வரலட்சுமி நோன்புக்கான செயல்களை கோவிலுக்கு செல்வது, வீட்டில் பூஜைகள் செய்வதை கடைபிடியுங்கள். குறிப்பாக மேசராசி இருப்பவர்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை இன்று தள்ளி வையுங்கள். அடுத்த ராசியை பற்றி பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பண விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் வருவதற்கான சூழல் உருவாகலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுகள் நடைபெறலாம். பெண்களுக்கு இன்று ஆன்மீக ரீதியான சிறப்பான நாளாக அமையும். ஏனென்றால் இன்று வரலட்சுமியுடைய வழிபாடு. சுக்கிர பகவானோட அதிபதி ராசியான ரிஷபராசி அன்பர்களை இன்று நீங்கள் கண்டிப்பாக வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் குறிப்பாக கடைபிடிக்க வேண்டும். வரலட்சுமி அம்மனை நீங்கள் வழிபட்டு வீட்டில் விளக்கேற்றி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பணம், தொழில், குடும்ப மகிழ்ச்சி அனைத்தும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களுடைய வழிபாடு இன்று வரலட்சுமி அம்மனே. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6. சரி, வாருங்கள் அடுத்த ராசியை பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் விநாயகரை கண்டிப்பாக வழிபட வேண்டும். ஏன் என்று சொன்னால் வேலைப்பளு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு டென்ஷன் வர அதிகமாக வாய்ப்பு உண்டு. ஒருத்தர்கிட்ட நீங்க பேசுறப்ப உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பற்றி அவரிடம் சொல்லாதீங்க. சரிங்களா?
அதே மாதிரி நீங்களே யாரை பத்தியும் குறை சொல்ல வேண்டாம் என்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரம் செய்பவர்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நிதானமாக இருக்கணும். அவசரமான வாக்குறுதியை இன்னைக்கு கொடுக்கறத நீங்க தவிர்த்துருங்க. மிதுன ராசிக்காரர்களை இன்றைக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் தேவை. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமாள். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய லக்கி சேம்பர் நம்பர் 1 ஆகும். லக்கி ராசிகளில் முதன்மை ராசியாக இன்று கடகராசி விளங்குகிறது. இது நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லுவேன். நீங்கள் லக்கி சேம்பரில் நீங்கள் முதலிடத்தில் இருந்தாலும் பெற்றோர்களை மதித்தும் பெற்றோர்களுடைய ஆலோசனை கேட்டும் தான் கட்டிய மனைவியை மதித்தும் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டும் நடப்பது மிக மிக சிறப்பு. இன்று உங்களுக்கு முக்கியமான நாள். இன்றும் உங்களுக்கு சுக்கிர பகவான் ஆதிக்கம் இருப்பதால் நீங்கள் மகாலட்சுமியுடைய அம்சத்தை பெற்று இருப்பதால் வரலட்சுமி நோன்பை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அதை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதை நீங்கள் வரலட்சுமி நோன்பு இருந்தால் மிகப்பெரிய சௌபாகியம் கிடைக்கும் நாளாக இன்று கடகராசிக்கு இருக்கிறது. பண விரல்கள் உங்களுக்கு அதிகமாகவே நன்றாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சேமிப்பு தொடர்பான புதிய திட்டங்களை நீங்கள் இன்று எடுப்பீர்கள். கண்டிப்பாக தங்கவாகும் அமைப்பு என்று இருக்கிறது. நீங்கள் முடிந்தால் பெற்றோர்களையும் மனைவிமார்களுடைய பேச்சையும் கேட்டு இன்று நீங்கள் தங்கம் வாங்கலாம். வேலை தருபவர்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொடர்புகள் உருவாகலாம். மகாலட்சுமியை வழிபட்டு குடும்ப நலனுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமும் மகாலட்சுமியே. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 2. அடுத்த ராசியை பற்றி பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, சூரியன் உச்சத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான். பக்கத்தில் கடகம் கூட இருப்பதால் உங்களுக்கு குருவுடைய பயணம் தேர்ந்து கிடைக்கிறது. இதுவும் லக்கி சேம்பரில் நிகருடைய 1ஆம் லக்கி சேம்பரில் பயணிக்கிறது. உகாரியில் புரியுதுங்களா? லக்கி சேம்பரில் கடகராசி 1னா சேம் யாருக்கு யாரும் மதம் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு சாப்டர்ல சிம்ம ராசியும் அதை ஈக்குவல் செய்யுது. சரிசமமா கடகராசி கிட்ட ஈக்குவல் செய்து நானும் உனக்கு நிகர்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி. புரியுதுங்களா? சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவீர்கள். மேலாதரவின் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய பேச்சு முதல்ல எடுபடும். இதுதாங்க ஒரு முக்கியம். ஒரு வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானம் சொல்றது குடும்பத்திலும் சரி தொழிலும் சரி அந்த வாக்குஸ்தானம் மேம்பட்டு இருப்பது மிக மிக சிறப்பு. கடகத்துக்கும் இது இருக்கிறது, சிம்மத்துக்கும் இருக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கலாம். கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. சிம்ம ராசிக்கு கோபம் அதிகமா வரும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஏன்னா சூரிய பகவான் அதிபதியா இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை நீங்க கொஞ்சம் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் மிக 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 சிறப்பு. லக்கி சேம்பரில் நீங்களும் 1ஆம் இடத்திலே கடகராசிக்கு நீங்கள் நிகராக இருக்கிறீர்கள். சூரிய பகவானை நீங்கள் இன்று வழிபட வேண்டிய நாளாக இருக்கிறது. அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். பொதுவா இன்னைக்கு வரலட்சுமியோட நோன்பு இருக்கிறதுனால சிம்ம ராசி பெண்கள் கண்டிப்பாக வரலட்சுமி நோன்பு இருங்கள். இதன் மூலம் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. மேலும் சிறப்படைய இன்னைக்கு வரலட்சுமி நோன்பை நீங்க கண்டிப்பாக இருங்கள். சரிங்களா? அடுத்த ராசியை பார்ப்போம். என் மனதிற்கு பிடித்த கன்னிராசி அன்பர்களே, ஆண்களும் சரி பெண்களும் சரி, இன்று உங்களுக்கு மிக மிக முக்கியமான நாள். உங்களுக்கு இஷ்டமான பகவான் பெருமாள் என்றாலும் இன்று மகாலட்சுமியுடைய நோன்பு, வரலட்சுமி நோன்பு. கண்டிப்பாக நீங்கள் பெருமாளையும் கும்பிட்டு வரலட்சுமியும் நீங்கள் கும்பிட்டு, குறிப்பாக பெண்கள் கும்பிட்டு வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய சௌபாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். என்று நான் கணிச்சதிலேயே கன்னிராசிக்கு கடகராசியும் கும்பராசியும் சிம்ம ராசியும் கன்னிராசியும் கிட்டத்தட்ட லக்கி சேம்பரில் 1ஆம் பாகத்தை அனைவரும் சமமாக பிரித்துக் கொள்கின்றனர். இன்று நீங்கள் பண விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். வேலைகளில் திட்டமிட்டு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். தொழிலில் சிறிய தடைகள் வந்தாலும் அவற்றை சமாளித்து முன்னேறுவீர்கள். புதிய முதலீடுகளில் அவசரப்பட வேண்டாம். நிதானமாக செயல்பட்டு முடிவெடுங்கள். இன்னைக்கு நீங்க வரலட்சுமி ரொம்ப கடைபிடிங்க. நாளைக்கு புதிய முடிவுகளை எடுக்க விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். இருந்தாலும் நீங்கள் மகாலட்சுமி நோன்பு கண்டிப்பாக பெண்கள் கடைபிடிங்கள். அடுத்த ராசியை பத்தி பார்க்கலாம். நேர்மையாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான நாள். மிக மிக சாதகமான நாள். துலாம் ராசியாக இருக்கும் பெண்களும் சரி ஆண்களும் சரி, இன்று நீங்கள் வரலட்சுமி அம்மனை வழிபட வேண்டும். உங்களுடைய இன்று அதிபதி பகவானும் வரலட்சுமி அம்மனை. சரிங்களா? இன்று உறவுகள் மற்றும் குடும்ப விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. புதிய முயற்சிகளில் அவசரப்படாமல் செயல்படுங்கள். பெண்களுக்கு வரலட்சுமி பூஜை மிகவும் சிறப்பான ஆன்மீக அனுபவத்தை இன்று உங்களுக்கு தரலாம்.
மகாலட்சுமிக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபடுங்கள். அந்த குங்குமத்தை வைத்து பல நாட்களுக்கு உங்களுடைய நெற்றியில் நீங்கள் வைக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு சௌபாக்கியமும் குழந்தை வரமும் செல்வ செழிப்பும் கிடைக்கும் நாளாக இன்று இருக்கிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் பிங்க், இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் வரலட்சுமி அம்மன். பெருமாளையும் நீங்கள் கும்பிடலாம். தானம் செய்யுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்லுவேன், துலாம் ராசியாக இருப்பவர்கள் தானம் செய்யுங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய சௌபாகியம் கிடைக்கும். இன்று உங்களுக்கு மிக சிறப்பான நாளை. லக்கி சம்பரில் 3வது இடத்தில் துலாம் ராசி என்று உட்காருகிறது. வாருங்கள் அடுத்த ராசியை பார்க்கலாம். என் மனதிற்கினிய விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி இன்று உங்களுக்கு மிகவும் தெளிவான அமைப்பை இன்று விருட்சக ராசி அன்பர்களுக்கு தருகிறது. இன்று சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் மனதில் பல்வேறு சிந்தனைகள் உருவாகலாம். அதனை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி தான். ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிப்பதை நீங்கள் தவிர்க்கவும். முக்கியமான முடிவுகளை உணர்ச்சி வசப்படாமல் எடுக்க வேண்டும். வேலை தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம். குடும்பத்தில் அன்பு ஆதரவும் கிடைக்கும். ஆன்மீக வழிபாடு மன அமைதியை தரும். இன்று வரலட்சுமி அம்மனை வழிபட்டு நல்ல பலன்களை பெறுங்கள். இதுவும் கிருஷ்ணருக்கு உகந்த ராசிதான். நரசிங்க பெருமாளை நீங்கள் வழிபட்டால் மிக மிக சிறப்பு. விருட்சக ராசிக்காரர்கள், உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் நீங்கள் நரசிம்மரை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய குடும்பமும் குழந்தை பாக்கியமும் சௌபாக்கியமும் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வரனாக அமையும். நரசிங்க பெருமாளை நாடி செல்லுங்கள். வரலட்சுமி நோம்பு இன்று கடைபிடிங்கள். நரசிங்க பெருமாள் மனதில் நிலைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு மிக சிறந்த நாளை. இதுவும் லக்கி சேம்பரில் முதல் இடத்தில் கடகராசி சிம்ம ராசியோடு இதுவும் சமநிலையில் வந்து ஒட்டாகிறது. வாருங்கள் அடுத்த ராசியை பத்தி பார்க்கலாம். அடுத்த ராசி தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு செய்தி இன்று உங்களுக்கு நல்ல பலன்கள் மூலம் கிடைக்கலாம். பயணம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான வேலையில் இருப்பவர்களுக்கு சாதகமான நாளாக இன்று இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நாள். கவனமாக படித்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபட வேண்டும். பெண்களாக இருப்பவர்கள் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வரலட்சுமி நோம்பையும் நீங்கள் கடைபிடிங்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டம் எண் 3. வழிபட வேண்டிய தட்சிணாமூர்த்தி தெய்வம். அன்று வரலட்சுமியையும் நீங்கள் இன்று வழிபட்டால் மிக சிறப்பு. அடுத்து மகர ராசி. மகர ராசி கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு நான் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சாதகமாக இருந்தாலும் பெண்களாக இருப்பவர்கள் வரலட்சுமி நோன்பை கடைபிடிங்கள். சனி பகவான் ஆதிக்கம் பெற்று தொழிலில் நீங்கள் சிறந்து விளங்கினாலும் அந்த தொழிலை நீங்கள் செல்வமாக மாற்ற இன்று வரலட்சுமி நோன்பை கடைபிடிங்கள். ஆண்களாக இருப்பவர்கள் பெற்றோர்களுக்கு உதவி செய்யுங்கள், மனைவிகளுக்கு உதவி செய்யுங்கள். வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்க வையுங்கள். சரிங்களா? இன்று உங்களுடைய பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது பொருளாதார விஷயங்களில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். தொழிலில் புதிய பொறுப்புகள் வரலாம். முதலில் சற்று சிரமமாக இருந்தாலும் அந்த பொறுப்பு எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடும். குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் ஒன்றுக்கு இன்றைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கலாம். பொதுவாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு பல வீடியோல சொல்லியிருக்கிறேன். கல்யாணம் ஆவதற்கு முன் பெற்றோர்களின் பேச்சை கேளுங்கள். கல்யாணம் ஆன பிறகு நீங்கள் மனைவியின் பேச்சை கேளுங்கள். கண்டிப்பாக இந்த 2 அமைப்புடைய நீங்க பேச்சை நீங்க கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்பயுமே வெற்றியை நோக்கி நடைபயணம் போட்டுக்கொண்டே இருக்கும். நீங்கள் காரிய வெற்றி உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கிறது. அடுத்த ராசியை பத்தி பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் கொஞ்சம் விநாயகர் பெருமானை வழிபட்டு நீங்கள் தொடங்குங்கள். பண விஷயத்தில் சிறிய ஏற்றம் இருக்கலாம். சமநிலையாகவே இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கலாம். வேலை தொடர்பாக எதிர்பாராத வாய்ப்பு ஒன்று வரலாம். ஆனால் யாரையும் முழுமையாக நம்பி நீங்கள் பண விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டாம். லக்கி சேம்பரில் உங்களுக்கு இது முதலிடத்தை நீங்கள் நாடி சென்றாலும் உங்களுடைய அமைப்பு நேர காலத்தை பொறுத்து இன்று உங்களுக்கு 3வது இடமே ஒதுக்கப்படுகிறது. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமான். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. சரிங்களா? அடுத்து மீன ராசியை பத்தி பார்ப்போம். கடின உழைப்பையும் ஆன்மீக சிந்தனையும் உடைய மீன ராசி அன்பர்களே, சனி பகவான் வக்ர நிலையில் இருந்தாலும் அது பின்னோக்கியே செல்கிறது. நல்லா ஒரு குறிப்பா நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். மீனராசிக்காரங்க கடின மன உளைச்சலில் நீங்கள் இருக்க வேண்டாம். சந்தோஷமாக இருக்க. லக்கி சேம்பர் உங்களுக்கு இன்று ஆரம்பித்து விட்டது. வரலட்சுமி நோன்பை பெண்களாக இருப்பவர்கள் கடைபிடிக்குங்கள். கண்டிப்பாக லக்கி சேம்பரில் நீங்களும் முதலிடத்தில் வரலாம். அதற்கு உண்டான வாய்ப்பு சில டிஸ்டன்ஸ் இருக்கிறது. 2வது இடத்தில் நீங்கள் இருந்தாலும் லக்கி சேம்பர் 1வது இடத்தை நீங்கள் கூடிய விரைவில் நவம்பர் மாதம் வரும் ராகு கேது பெயர்ச்சியில் நீங்கள்
அதனை மாற்றி சாதித்து விடுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சனி உங்கள் ராசியிலே இருப்பதால் பொறுமையும் திட்டமிடுவது மிகவும் முக்கியம். வேலைகளில் சிறிய தாமதம் ஏற்பட்டாலும் முயற்சியை கைவிட வேண்டாம். நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். எப்பயுமே மீனராசிக்கு ஆன்மீக சிந்தனை ஜாஸ்தி. இது நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். சரிங்களா? மன அமைதிக்காக பெருமாளை இன்று வழிபடுவது நல்லது. பெண்கள் இன்று வரலட்சுமி நோன்பை கடைபிடிங்கள். இதுவும் மீனத்துல குரு நல்லா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் நிறுத்தினவருக்கு. அதனால குரு பகவானை நீங்க வழிபடலாம். அதிர்ஷ்ட எண்ணை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய பொதுவான நாள் 12 ராசிகளை பத்தி பார்த்துட்டோம். இன்றைய ஒரு பொதுவான நாள் வரலட்சுமி நோன்பு. இதை பத்தி நம்ம ஒரு மிகப்பெரிய வீடியோ தொகுப்பு போட்டிருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ இந்த லிங்க்ல நான் நினைச்சிருக்கிறேன். இதே மாதிரி இந்த வீடியோ முடிகிறப்ப ஸ்கிரீன்லயும் வரலட்சுமி நோம்போட வீடியோ வரும். அதை நீங்க டச் பண்ணி ஃபுல் வீடியோவை நீங்க பார்க்கலாம். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி வழிபடுவது மிக சிறப்பு. மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றலாம். இது எந்த லக்னம் எந்தெந்த இது உட்காந்துருக்கு, கும்ப லக்னம் மாலையில வருது, காலையில சிம்ம லக்னம் வருது, இதெல்லாம் பத்தி உங்களுக்கு நான் தெளிவா டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபுல் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி அது என்னென்ன பொருட்கள் வச்சு குங்குமம், மஞ்சள், மலர், பழம், இனிப்பு என்னென்ன வகைகள் செய்யணும்னு சொல்றது வீடியோ தொகுப்பு, ஃபுல் வீடியோ தொகுப்பு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சவர்கள் மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரத்தையும் அதனுடைய முக்கிய மந்திரத்தையும் நீங்க சொல்வது ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். முடிந்தா இன்னைக்கு தானங்கள் செய்யுங்க. ஏன்னா ஒரு வரம் நீங்க கேட்க போறீங்க, மகாலட்சுமி கிட்ட செல்வ செழிப்பு வரம் கேட்க போறீங்க. ஸோ பக்கத்துல இருக்கவங்களை அழைச்சிட்டு அவங்களுக்கு சில பொருட்கள் தானமாக கொடுங்க. அதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும். சரிங்களா? சரி, 12 வீடியோ பார்த்தாச்சு. மகாலட்சுமியோட நோன்பு விஷயத்தை பத்தியும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான விசேஷத்துக்கு வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது தந்தாப்புல தெளிவான விளக்கத்துடன் சாஸ்திரப்படி என்னென்ன செய்ய வேண்டும் என்று பஞ்சாங்கத்தில் வேத ஜோதிடத்திலும் சொல்லிய விஷயங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். அனைவருக்கும் இது சாதகமாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கிட்டத்தட்ட 1500-2000 பேர் நம்ம வீடியோவை பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்து எங்களுடைய சேனலை இன்னும் வலிமைப்படுத்த உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஓம் மகாலட்சுமியே நமக. நாமும் வாழ்க, அனைவரும் வாழ்க. இதுவே எங்களுடைய தாரக மந்திரம். நன்றி, வணக்கம்.